மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மருத்துவம், இந்த மொட்டை தலையில முடி முளைக்காம இருக்கிறத எப்படி சரி பண்றது அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நிறைய நபர்களுக்கு சிறிய வயதிலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கும் ஆம், இந்த முடி முளைக்காம தலையில அல்லது ஏற்கனவே முளைச்சிருந்த முடி உதிர்ந்துடுறது. அந்த பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு அதிகமா இருக்கு. முந்தைய காலங்களில் இந்த வழுக்கை தலை அப்படின்றது மிக குறைவான நபர்களுக்கு இருந்துச்சு. இன்றைக்கு அது மிக அதிகமாக இருக்கு. சிறிய வயதிலேயே நிறைய பேருக்கு இல்லாம இருக்கு. இதற்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடல் சுத்தம் இல்லாதது. இந்த யாருக்கெல்லாம் வழுக்கை தலை இருக்கோ அவங்களுக்கு பெருங்குடல் சுத்தம் இல்லாம இருக்கும். இந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இவங்களுக்கெல்லாம் கட்டாயமா 100% இருக்கும். இந்த வழுக்கை தலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரும்பாலும் அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும். அதே போல அவங்க மோஷன் போனாங்க அப்படின்னாக்கும் கடுமையான கெட்ட வாடை வரும். அந்த மாதிரி இர்ரெகுலராக தான் அவங்களுக்கு மோஷன் போயிட்டு இருக்கும். இது முதன்மையான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் அதிகமாக இயந்திரம் சார்ந்து வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, இப்போ உதாரணத்துக்கு வாகனங்கள் ஓட்டக்கூடிய பணியாக இருக்கலாம், அல்லது இயந்திரத்தின செய்யக்கூடிய தொழிற்சாலைகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், அல்லது கடுமையாக வெயிலில் நிலத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் உடம்புல அதிகபட்சமான சூட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த தலையில் முடி உதிர்வு ஏற்படும். இப்போ அதனையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கும் அனுதினமும் பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கு எண்ணெய் தேய்த்தல் அப்படின்றது வழக்கமாக பாரம்பரியமாக கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு விடயமாக தான் இருந்துச்சு. இப்போ கடந்த 25 ஆண்டுகளாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த தலைக்கு எண்ணெய் தேய்த்தல் அப்படின்றது வழக்கமாக இல்லாமல் போயிட்டே இருக்கு. அப்போ ஈரப்பதம் தலைக்கு தேவைப்படுது. அந்த ஈரப்பதம் தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது மூலியமாக தான் கிடைக்கும். அந்த தலைக்கு எண்ணெய் தேய்க்காத போது என்ன ஆகும்னா தலை வறட்சியாக இருக்கும். நேரடியாக சூரிய ஒளி அங்கே படும், அல்லது உடம்புக்கு உள்ள ஏற்படக்கூடிய அந்த வெப்பநிலை உச்சபட்சத்துக்கு போகும் பொழுது தலையிலிருந்து முடிகள் வேர்க்கால்கள், அந்த மயிர்கால்கள் இருக்கக்கூடிய அந்த வேர்கள் இறந்து முடி உதிர்வு ஏற்பட ஆரம்பிக்குது. அப்படி முடி உதிர்ந்தது பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கும் மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா அங்கே குளிர்ச்சித்தன்மை இல்லை. அந்த குளிர்ச்சித்தன்மை இல்லாமல் போகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையினால முடி மீண்டும் வர மாட்டேங்குது. அதோடு பார்த்தீங்கன்னா நாள்பட்ட கழிவுகள் வயிற்றுல தேங்கிட்டு இருக்கும்போது பெருங்குடல்ல அங்கே கிருமிகள் தலையில உண்டாயிருது. இந்த யாருக்கெல்லாம் வழுக்கை தலை இருக்கோ அந்த நபர்கள் சூரிய ஒளி பட்டாக்கும் அல்லது லைட்டு வெளிச்சங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கும் அவங்களுடைய அந்த முடி இல்லாத பகுதி மட்டும் பளிச்சுன்னு அடிக்கும். ஒரு ஒளி உண்டான மாதிரி அங்கே இருக்கும். அப்போ கிருமிகள் அந்த தலையில இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ முடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாருங்க, அவங்களுக்கு அந்த தலையில பளபளப்பு இருக்காது. இவங்களுக்கு மித்த அந்த வழுக்கை தலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு பளபளப்பு இருக்கும். அந்த பளபளப்பு படிப்படியாக குறைய குறைய திரும்ப மித்தவங்களுக்கு மாதிரியே பளபளப்பு இல்லாமல் போகும். அப்போ கிருமிகள் இறக்க இறக்க அந்த இடங்கள் ஷைனிங்ல இருந்து மாறிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் முடி வளர ஆரம்பிக்கும். இதுக்கு அடிப்படையிலே நம்ம முதல்ல செய்ய வேண்டிய வேலை பார்த்தீங்க அப்படின்னா வயிறை சுத்தப்படுத்தணும். அதுக்கு உரிய மருத்துவத்தை நீங்கள் இப்போ நம்ம விளக்கெண்ணெயை கூட சாப்பிடலாம். வெந்நீரில் விளக்கெண்ணெயை சிறிய நபர்களாக இருந்தாக்கும் 1 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். பெரிய நபர்களாக இருந்தாக்கும் 20 மில்லியிலிருந்து 30 மில்லி வரைக்கும் எடுத்துக்கலாம். இதில் இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த முறையை ரொம்ப கம்மியாக பயன்படுத்தலாம். அதே போல் யாருக்கெல்லாம் இப்போ லோ சுகர் அல்லது லோ பிபி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாக்க அவங்க இந்த முறையை கடைபிடிக்க அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அப்போ எளிய முறையில் இயல்பாகவே பேதிக்கு போகிற மாதிரி ஏதாவது ஒரு முறை அவங்களே இருக்கக்கூடிய ஒரு முறையை நீங்கள் கடைபிடிக்கலாம். அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு சாறு
ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி 50 மில்லியிலேருந்து 150 மில்லி வரைக்கும் வந்துட்டு எடுத்துக்கலாம். அது சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் அளவு பார்த்து வந்து நாமளாக வந்து எடுத்துக்கணும். அதே போல் வந்து இந்த விளக்கெண்ணெயை வந்துட்டு ஒரு டீஸ்பூன்லேருந்து 30 மில்லி வரைக்கும் வந்துட்டு நம்ம அதிகபட்சமாக சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் வந்துட்டு ஒன்றாக கலந்து வந்து காலை வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம் அப்படின்னாக்கும் வயிற்றில் உள்ள கழிவுகள் வந்து வெளியேறும். சில நபர்களுக்கு வந்து பழைய சோற்று நீரில் வந்துட்டு தேங்காய் எண்ணெயை கலந்து சாப்பிட்டாலும் ஒரு சிலருக்கு வந்துட்டு பேதியாகும். ஒவ்வொரு ஆளுக்கும் பேதி ஆகிறதுக்கு ஒவ்வொரு முறையை வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எது சாப்பிட்டா ஆகுமோ அந்த ஒரு முறையை வந்து கடைபிடிச்சு வயிற்றை வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு 2 நாள் அப்படிங்கிற வீதத்தில் வந்துட்டு ஒரு 6 முறை முதல் 8 முறை வரைக்கும் வயிற்றை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை வந்துட்டு எடுக்கணும். அதே போல் அசைவத்தை வந்து முழுமையாக வந்துட்டு நிறுத்தணும். தலைக்கு வந்துட்டு எண்ணெய் தேய்க்கக்கூடிய அந்த பழக்கத்தை வந்து தொடர்ந்து வந்துட்டு கடைபிடிச்சிட்டு வரணும். இப்போ சுத்தமான வந்து மிளகு எடுத்து அதை வந்து தூளாக்கி சின்ன வெங்காயம் அதை வந்து 2ஆக வந்து நறுக்கிட்டு அதை எடுத்து அந்த மிளகு தூளை வந்து தொட்டு தலையில் வந்து தேய்ச்சிக்கிட்டு வரும்பொழுது வழக்கமாக வந்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து அழிய ஆரம்பிக்கும். அதன் மூலியமாக வந்துட்டு உங்களுக்கு வந்து முடி வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்முடைய மருத்துவ மையத்தில் வந்து அதுக்கான சிறப்பு சிகிச்சைகள் வந்துட்டு தர்றோம். அதுக்கு வந்துட்டு 2 வகையான தைலங்கள் வந்து தர்றோம். முதல் தைலம் வந்துட்டு அந்த பளபளப்பு தன்மை மாறி உள்ள இருக்கக்கூடிய கிருமி அழியறதுக்காக ஒரு புறம் மருத்துவம் அந்த எண்ணெயும் வந்து தர்றோம். அந்த தைலத்துக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முடி வளர்றதுக்காக ஒரு தைலம் வந்துட்டு இந்த மாதிரி 2 விதமான தைலங்கள் வந்து தர்றோம். வழக்கமாக 1 மாதத்துலேருந்து அதிகபட்சமாக 3 மாதங்களுக்குள்ள வந்துட்டு முடி முளைச்சு ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 வயசை கடந்த நபர்கள் கூட நம்மக்கிட்ட மருத்துவம் எடுத்திருக்காங்க. முடி கருமையாகவே முளைச்சி வர்றதே வந்து கருமையாக வரும். ஏற்கனவே இருக்கிறது வெள்ளை முடியாக இருந்தால் கூட புதுசாக முளைச்சி வரக்கூடிய அந்த முடி வந்து கருமையான நிறத்தில் வந்து இருக்கக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் சிறிய வயது இருக்குனாக்கா அவங்களுக்கு வந்துட்டு மிக விரைவாக வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். வழக்கமாகவே ஒரு 20 நாளை கடந்துட்டாவே லேசான வந்து முளைக்க ஆரம்பிக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். ரொம்ப தீவிரமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து உள்மருந்தாகவும் வந்துட்டு பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தை வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி வந்துட்டு அந்த மருந்துகளையும் வந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த முடி இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுக்கக்கூடிய நபர்களுக்கு வந்துட்டு மீண்டும் வந்து முடி முளைக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர்த்துக்கு இல்லற வாழ்க்கையே வந்துட்டு இதனால் வந்து தடைப்படுது. திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கே வந்து சில ஆட்களுக்கு வந்து முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இப்போ இந்த நிலையிலிருந்துலாம் வந்து மாறுபட்டு நம்ம மீண்டும் அந்த பழைய நிலைக்கு வர்றதுக்கு வந்துட்டு இந்த இயற்கையான மருத்துவம் வந்துட்டு நிச்சயமாக வந்து ஒரு பேருதவியாக இருக்கும். எனவே இந்த முறைகளை வந்து நீங்கள் வந்து கடைபிடிச்சு பாருங்கள். மேலும் தகவல்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கான விளக்கங்கள் அளிக்கப்படும். முடியல அப்படின்ற கவலையிலேருந்து நம்ம மீண்டும் வந்து அந்த நிலையிலேருந்து மீண்டு வந்துடலாம். அதோடு வந்து காலை நேரங்களில் வந்துட்டு ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவுக்கு வந்துட்டு கறிவேப்பிலை சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய அந்த கறிவேப்பிலை வந்துட்டு எடுத்துக்கலாம். அந்த கருவேப்பிலையை வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு அது ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு எடுத்து அப்படியே பேஸ்ட் பதத்தில் வந்து நல்லா அரைச்சிட்டு அதை வந்து தேங்காய் பாலில் கலந்து வந்து காலை வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வர்றது மிகவும் வந்து சிறப்பாக இருக்கும். நன்றி.